இதை கடலை போடுறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 4 கிலோ வரைக்கும் நீங்கள் கடலை போடலாம். அதை பிறகு 1/2 கிலோ கடலை போட்டோம், இவ்வளோதான் எண்ணெய் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இதுதான் 100% கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக் ஆயில். பாதாம், கரிஞ்சீரகம், கடுகு, கடலை, எள்ளு, சூரியகாந்தி விதை. இதை பாருங்கள், எவ்வளோ சூரியகாந்தி அப்படியே எடுத்து கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டிங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். பாதாம் எப்படி ஆயில் வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். இது வரைக்கும் யாருமே பார்த்தீங்கன்னா பாதாம்லாம் போட்டு காமிக்க மாட்டாங்க. 100 கிராம் நம்ம பாதாம் போட்டோம். ஸோ எவ்வளோ ஆயில் வருது பாருங்கள். இதே நீங்கள் போயிட்டு நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 600 செலவாகும். வீட்டில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆயிலுக்கு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு போட்டுக்கலாம். இப்போ டெமோங்கிறனால கண்டினியூவாக காமிச்சிக்கிட்டு இருக்கோம். கீழே பாருங்கள், வர ஆயில் ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வருது பாருங்கள் இந்த எண்ணெய். கடுகு வந்து லைட் க்ரீன். நம்ம போட்ட கடுகோட அந்த சக்கை மட்டும் பியூரான கடுகு ஆயில். அதை லாக் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா சுற்றுதா. அப்போ வந்து நீங்கள் தேங்காய் வந்து இப்படி வச்சிங்கன்னா போதும். பெரிய வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் வருது, நிறைய தேங்காய்லாம் துருவுறாங்க இல்லையா, அந்த டயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தேங்காயும் துருவி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அவ்வளோதான். அதை பாருங்கள், இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தா தேங்காய் வந்து ஈஸியாக துருவிக்கலாம். அதை வந்துச்சு பாருங்கள். இனிமேல் உங்க வீட்டில் இருக்க தேங்காய் மீதியா இருந்துச்சுன்னா எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, பாதாம், கரிஞ்சீரகம், கடுகு, கடலை, எள்ளு, சூரியகாந்தி விதை, இது அத்தனையும் தான் வச்சு நம்ம இந்த மிஷினில் வந்து நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். இல்லை இந்த மிஷினில் எப்படி யூஸ் பண்ணணும், ஃபிட் பண்ணுறதா எப்படின்னு சொல்லுங்க. இருக்கு பாருங்க. இதில் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு. ஆயிலை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பவுல் கொடுத்துருவோம். அதாவது ஆயில் வந்து க்ரஷர் பண்ணுறது பேரல் கொடுத்துருவோம். இது வரக்கூடிய ஒரே ராடு, ஸ்டீல் ராடு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 300 போஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். 10 வருஷம் 20 வருஷம் யூஸ் பண்ணாலும் துருவே பிடிக்காது. ஃபுல்லாக வாஷபிள் தான், துருவே பிடிக்காது உங்களுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ் ஒன்று கொடுத்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரெஷ். இப்படி விட்டுட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து தேங்காய் துருவுறதுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு அட்டாச்மெண்ட்டை இதில் கொடுத்துரும். க்ளீன் பண்ணும்போது சூடாக இருக்கும் அந்த ராடு. அந்த ராடை எடுக்கிறதுக்கு இந்த க்ளவுஸ் கொடுக்குறோம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ட்ரே ஒன்று கொடுத்துருவோம். இதில் தான் நம்ம வந்து கடலையை தேங்காவை நம்ம என்ன ஐட்டம் போடுறோமோ இது வந்து கொட்டுறதுக்கு. இதை பாருங்கள், இதை வந்து மேலே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சூப்பர்ண்ணா. இதை எடுத்து அப்படியே உள்ள வச்சிருதான். அவ்வளோதான் ஃபிட்டிங், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிள் தான். இந்த இதை எடுத்து இந்த கேப் வாய் இருக்கு பாருங்கள், இது வந்து மேலே வர மாதிரி வச்சிடணும். இது அப்படியே உள்ளே கல்றது தான். சேஃப்டி பின்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்க, அது இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் அது வெளியில் வராது. அப்படியே பின்னாடி வந்துடணும். 2 சுவிட்ச் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டிங் சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணணும். ஹீட்டிங் சுவிட்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் லைட்டிங் எரிய ஆரம்பிக்கும். இங்கே இருக்கு பாருங்க, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கொடுத்துருப்போம். 90 டிகிரியில் இருக்கான்னு பார்த்துங்க. அந்த ஏரோ மார்க் வந்து 90ல் இருக்கணும். 100 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஆனால் 90 டிகிரி வந்து போதுமானது. 90 டிகிரி வச்சுட்டு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 15 நிமிஷம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் வர ஆரம்பிக்கும் பாருங்க. மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இந்த பவுலை தூக்கி மேலே வச்சுட்டு நீங்கள் என்ன போடுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து போட்டுக்கலாம். தேங்காய், கடலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஆக ஆயில் வந்து கீழே வரும். நான் அதை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டுருங்க. ஸோ நான் அப்படியே கொட்டிக்க. ஆமாம், கடலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பதமாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப காஞ்சி போன ஆயிலாக கடலையும் வாங்கிட்டாங்க. ரொம்ப பச்சையாக இருக்குது உங்களோட. ஒரு மீடியமான சைஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கிடைக்கும். இன்னொன்று சக்கைலாம் பார்த்தீங்கன்னா வெளியே இந்த சைடில் வந்துட்டு இருக்கும். ஸோ ஆயில் மட்டும் பார்த்தா இந்த சைடில் பெட்டிக்கிட்டு ஆமாம் வேஸ்டேஜ் எண்ணெய் இல்லை பாருங்க. இல்லை இந்த நம்ம சிலியர் பவுலில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொட்டிக்கிட்டு இருக்கும். பார்த்தாலே தெரியும் நல்லாவே. சூப்பர்ண்ணா. ஆமாம், சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கை வந்துட்டு இருக்கும். இது வந்து கடல புண்ணாக்கு பவுடர் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 0% வேஸ்டேஜ். இதில் வந்து ஆயில் வந்து சுத்தமாக ஒரு ட்ராப் கூட இருக்கவே இருக்காது. கடைசி ட்ராப் போய்க்கு சக்கை பொழிஞ்சு கொடுத்துரும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 கிலோ பக்கத்தில் கடலை போட்டோம். அதில் சக்கைலாம் பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம போட்ட கடலையோட சக்கை வேஸ்ட் மட்டும் சுவிட்சை பாருங்க, இந்த பிளாக் கலர் சுவிட்ச் இருக்கு பாருங்க, இதை ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஆயில் மட்டும் எடுத்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபில்டரை மட்டும் எடுத்துடுங்க. ஃபில்டர் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் 100% சுத்தமான ஆர்கானிக்கான ஆயில். இது இருக்கு பாருங்க, என்ன கலரில் இருக்குது பாருங்கள். வண்டல் மட்டும் கீழே தங்கிடும். ஒரு நேரம் வச்சுட்டு அப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இதுதான் சுத்தமான எண்ணெய். ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி சுவிட்ச் ஆன் பண்ணுங்க, அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இது பெரிய பீஸாக போட்டுறதுனால கொஞ்சம் பீஸாக அப்படியே போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி கோவிலெல்லாம் போயிட்டு செதற்காலம் வேண்டிக்கிட்டு நேற்று வேலைலாம் பண்ணுறீங்க அப்படின்னா விட்டுட்டு வராமல் தேங்காவை எடுத்து வந்துட்டிங்கன்னா வீட்டில் வந்து சூப்பராக சுத்தமான கெமிக்கல் இல்லாத ஒரு ஆயிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் வீட்லேயே. ஆர்கானிக் ஆயில் வேணும்னு நினைக்கிறவங்க, சுத்தமான எண்ணெய் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு மிஷினை வாங்கி வீட்டில் வைங்க. தேவையான எண்ணெய் எல்லாமே வீட்டிலே சூப்பராக எடுத்துக்கலாம். எவ்வளோ எண்ணெய் இன்னும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். காமிச்சிடலாம். இது 1.5 தேங்காய் நம்ம போட்டோம். இதை பாருங்கள், அதில் இருக்கிற அந்த வண்டல் ஃபில்ட்ரு பண்ணிட்டு வந்து மேலே கசடு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே தங்கிடும் உங்களுக்கு. இதில் வந்து ஆயில் மட்டும் பாருங்கள் ஊற்றுறேன், எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். 1.5 தேங்காய் போட்டோம். சுத்தமான கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலான ஆயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மிஷினை வாங்கி வச்சிங்கன்னா சுத்தமான ஆயில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம தான் ராவாக போட்டிருக்கோம். வேணும் அப்படின்னா லெமனு, ஏலக்காய்,
அச்சு வெல்லம் இதெல்லாம் வேணுன்னா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா காய வச்ச சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம் உங்களுக்கு இதில் பாருங்க. ஸோ இதில் போட உங்களுக்கு வந்து சக்கை தனியாக வந்துடும். அதே நேரத்தில் உங்களுக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால அதோட ஒரிஜினலாக தன்மை என்னவோ அந்த தன்மை அப்படியே கிடைக்கும் நமக்கு. இதை பாருங்கள் எவ்வளோ சூரியகாந்தி அப்படியே எடுத்து கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டிங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதில் சூரியகாந்தி மேலே சீட்ஸை போடுங்க, கீழே எண்ணெய் வரும் பாருங்கள், சைடில் சக்கை வரும் பாருங்கள். சக்கையில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ரையாக இருக்கும். இதை பாருங்கள் ஒரு ட்ராப் கூட வராது. இதை பாருங்கள் இதை உடச்சிங்கன்னு வச்சிங்களேன், இந்த பாருங்களேன் இந்த மாதிரி பவுடராக வந்துடும். வெளியே வந்தவொடனே பவுடராக தான் இருக்கும். ஆயிலுங்கிறதே இருக்காது. 0% ஆயில். இதெல்லாம் மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆயில் எடுக்கிறேன். ஸோ சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கை இருக்கும். அதே நேரத்தில் ஆயில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பிசுபிசுப்பு வந்து கொஞ்சம் இருக்கும். இதே நீங்கள் கடையில் போய் நீங்கள் வாங்குற அந்த பாக்கெட்டில் வாங்குற சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பிசுபிசுப்பே இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கெமிக்கலுக்குனால வாஷ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பியூரான ஆயில் உங்களுக்கு. இதில் சுத்தமான 100% ஆர்கானிக்கான ஆயில் வந்து இந்த மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இதிலே பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் போட்டுக்கலாம். மிஷின் ஆன் பண்ணியாச்சு, போட்டுங்க. இப்போ பாதாமில் எப்படி ஆயில் வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். இது வரைக்கும் யாருமே பார்த்தீங்கன்னா பாதாம்லாம் போட்டு காமிக்க மாட்டாங்க. எப்படி எந்த அளவுக்கு ஆயில் வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். கீழே பார்த்தாலும் தெரியும், சுட்ட ஆரம்பிச்சிடும். பாருங்க சுட்டுதா பாருங்க. நம்ம வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் போட்டிருக்கோம். எவ்வளோ ஆயில் வருதுன்னு காமிச்சிடலாம். பாருங்க இந்த சைடில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ கான் வருது பாருங்க. நல்லா ஊற்றுது பாருங்க. அது வீடியோவில் தெரிஞ்சு இருக்குது ஃபுல்லாக வரட்டும். அவ்வளோதான். சக்கையை வேணா இன்னும் ட்ரையாக வரணும், சுத்தமாக ட்ரை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் சக்கையை எடுத்து திரும்ப கூட நீங்கள் இதை எடுத்து உள்ளே போட்டுங்க. ஏன்னா கம்மியாக போட்டிருக்கோம், நம்ம 100 கிராம் தான் பாதாம் போட்டோம். அதெல்லாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டங்கிறதுனால நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு ட்ராப் கூட. அதனால் போட்ட சக்கை வருது பார்த்தீங்களா, அதே சக்கையை இன்னொரு டைம் போட்டுருங்க. சுத்தமாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி கொடுத்துரும். சுத்தமானதாக இருக்கும். நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் அது வந்து ஒரிஜினல் பாதாம் ஆயில் தானே அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எத்தனை பர்சன்டேஜ் அதில் கெமிக்கல் கலந்துருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் வேறு எண்ணெய் கலந்துருக்காங்கன்னு தெரியாது. அதே வீட்டில் செய்யும் போது 100% உண்மையான பாதாம் ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் இங்கே ஃபுல்லாக போயிடுச்சு, பாதாம் போட்ட ஆயில் ஃபுல்லாக போயிடுச்சு. திரும்ப நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்களால நான் இந்த சக்கையை பார்த்தோன்னா திரும்ப போடுறேன். இந்த சக்கையை போத்திங்கனாலும் இதில் இருக்கிற கடைசி ட்ராப்பும் கொஞ்சம் கொடுத்துரும். வேஸ்ட்டுங்கிறது ஆகவே ஆகாது. ஏன்னா காஸ்ட்லி ஐட்டங்கிறதுனால வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு எதெல்லாம் எண்ணெய் வித்துக்கள் என்னென்ன இருக்கோ எல்லா ஐட்டமும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு கருஞ்சீரகம், கடுகு எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ இந்த பாதாம் வந்து எப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாமா. 100 கிராம் நம்ம பாதாம் போட்டோம். 100 கிராம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாதி சாப்பிட்டுட்டோம். பாருங்கள் ஸோ எவ்வளோ ஆயில் வருது பாருங்கள். இதே நீங்கள் போயிட்டு நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 600 செலவாகும். இவ்வளோக்கான எண்ணெய் வாங்குறதுக்கு. வீட்டில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆயிலுக்கு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு போட்டுக்கலாம். இப்போ டெமோங்கிறனால கண்டினியூவாக காமிச்சிக்கிட்டு இருக்கோம். கொட்டுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே கொட்டிடலாம். கீழே பாருங்கள் வர ஆயில் ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வருது பாருங்கள் இந்த எண்ணெய். கடுகு வந்து லைட் க்ரீன். இதனால பார்த்தீங்கன்னா கடைகளில் வாங்கி நீங்கள் வந்து ஆயில் சமைச்சிட்டு இருப்பீங்க. டேஸ்ட்டுங்கிறது ஒரிஜினல் டேஸ்ட் என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் அதே நீங்கள் இதில் இப்போ செஞ்சு நீங்கள் இந்த எண்ணெயில் சமைச்சு சாப்பிடும் போது பழைய காலத்தில் நம்ம செக்கில் மாட்டி நீங்கள் எப்படி சமைச்சு சாப்பிட்டோமோ டேஸ்ட்டு கிடைச்சதோ அந்த டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு இந்த மிஷின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பழைய காலத்து டேஸ்ட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வரும். பாருங்கள் ஃபுல்லாக கடுகு வந்து கடைசிக்கு போயிடுச்சு. ஒரு அந்த ரோலர் தான் தெரியுது. இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போட்ட கடுகோட அந்த சக்கை மட்டும், அதோட சக்கை வேஸ்ட்டு. இதை பாருங்க அதோட எண்ணெய் இவ்வளோ வந்துருக்கு. ஆமாம் அதை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் பக்கத்தில் போட்டோம். அதோட பியூரான கடுகு ஆயில் அளவு அதாவது 200 கிராம் பக்கத்தில் தான் போட்டிருப்போம். 1/4 கிலோ கூட கிடையாது, 200 கிராம் பக்கத்தில் போட்டிருப்போம். ஸோ எவ்வளோகான்னு பார்த்தீங்கன்னா ஆயில் எடுத்துக்கலாம். அதுவும் ஹைஜெனிக்காக கெமிக்கல் இல்லாமல் சுத்தமான ஆர்கானிக் ஆயிலாம். இப்போ வழக்கமாக மற்ற எண்ணெய் கூட பார்த்தீங்கன்னா செக்கில் போயிட்டு நம்ம கிடைக்கிற இடத்துல வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் நம்ம அதேமாரி நம்ம கடலே வாங்கிட்டு போயிட்டு நம்ம மிஷினில் கொடுத்தீங்கன்னா அரைச்சி கூட கொடுப்பாங்க, செக்கு ஆட்டி கொடுப்பாங்க. ஆனால் கருஞ்சீரகம்லாம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், பாதாம் இந்த மாதிரி கடுகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு ஆட்டினா எடுத்துகிட்டு வர முடியாது. பாக்கெட்டில் வாங்கினா மட்டும் தான் உண்டு, கடைகளில் கிடைக்கிற பாட்டிலில் வாங்கினா மட்டும் தான் உண்டு. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஆயில். இப்போ நீங்கள் கடையில் வாங்குறீங்க 100 கிராம் நீங்கள் ஆயில் வாங்குறீங்கன்னா அதில் 70% தான் உங்களுக்கு சுத்தமான கருஞ்சீரகம் இருக்கும். 30% பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும் போது சுத்தமாக பார்த்தீங்கன்னா 100க்கு 100% பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காகவும் இருக்கும். ஒரிஜினலான ஆயிலாக நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறைய மெடிசனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு இதில். ஸோ வீட்லேயே பார்த்தீங்கன்னா சுத்தமான ஒரு கருஞ்சீரக ஆயிலை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு டைம் இல்லைனால கம்மியாக தான் காமிச்சிருக்கோம். ஸோ இது இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் எண்ணெய் வித்துகள் இருக்கோ எல்லா எண்ணெய் வித்துகளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போட்டு சீரகம் போட்டோம் பார்த்தீங்களா,
ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆ. இதோட சக்கை பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு, ட்ரையாக வந்திருக்குன்னு. எடுத்து உடச்சி பாருங்க எப்படி பவுடர் மாதிரி பறக்குது அப்படின்னு. பவுடர் மாதிரி இல்லை, நான் நசுக்கியே பார்த்தலாம். ஆமாம், உடச்சி ஒரு ஊதுனீங்கன்னா பவுடராக பறந்துடும். ஆமாம், ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஆயிலுங்கிறது இருக்காது. அதோட ஆயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இதை பாருங்கள். ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறேன். அந்த கப்பு கொடுங்க. இந்த ஒரு 200 கிராம் போட்டோமா, இதை பாருங்கள். ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஆயிலுங்கனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்து பாட்டிலில் கிடைக்கிறது வந்து கெமிக்கல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கலப்படமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம். ஸோ வீட்டில் நம்ம செய்யும் போது சுத்தமான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சீரக ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதோட புண்ணாக்கு ஒவ்வொன்றுக்குமே புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்துருச்சு. அதில் ட்ரை வெட்னஸாக பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வெட்னஸாக வந்திருக்கு, அதாவது ஈரத்தன்மையே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அரைச்சி பக்காவாக நம்மளுக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு இது மட்டும் நம்ம அரைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆயில் அரைச்சிருக்கோம். ஆமாம், 5 ஆயில் அரைச்சிருக்கோம். ஆயில் தன்மை எதெல்லாம் வருமோ அது எல்லாத்தையுமே இதில் போட்டு நீங்கள் பக்காவாக ஆயில் அரைச்சிக்கலாம். நீங்கள் ஆயில் மட்டும் இல்லாமல் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோகனட் ஸ்க்ரப்பர் கொடுக்குறோம். தேங்காய் துருவுறதுக்கு கோகனட் ஸ்க்ரப்பரு ரொம்ப ரொம்ப ஈஸி. சொல்கிறேன் இருங்க. இந்த பவுலை எடுத்துருங்க. ஓகே, அது மேலே தூக்கிட்டு நம்ம அந்த பேரல் போட்டோம் பார்த்தீங்களா, ஆமாம், அதை பின்ன எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை தனியாக எடுத்துருங்க. இது தனியாக ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு இதை போடுறோம். ஓகே. ஸோ இதை எடுத்துட்டு இந்த அட்டாச்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். அவ்வளோதானா? அவ்வளோதான். சில வச்சுட்டு தேங்காய் துருவது கூட துருவிலாம். ஆமாம், இதை லாக் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா சுற்றுதா. அப்போ வந்து நீங்கள் தேங்காய் வந்து இப்படி வச்சிங்கன்னா போதும். தேங்காயும் துருவிக்கலாம். எண்ணெய் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரே மிஷினில் 2 in 1 பர்பஸ். பெரிய வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் வருது, நிறைய தேங்காய்லாம் துருவுறாங்க இல்லையா, அந்த டயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தேங்காயும் துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அவ்வளோதான். அதை பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஈஸியாக துருவிக்கலாம். அதை வந்துச்சு பாருங்கள். ஸோ தேங்காய் வந்து நம்ம திருவியும் காட்டியாச்சு. ஆனால் தேங்காய் சூப்பராக திருவி காமிச்சிங்கன்னா ஓகே. இது நான் எப்படி வாங்கலாம்ண்ணா, எங்கே வரலாம்? ஸோ இது நம்மளோட நோபல் ஹோம் லைன்ஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நோபல் ஹோம் நிறைய ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த சூப்பரான ப்ராடக்ட்டு சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் RBT மால்ல நம்மளோட ஷோரூம் இருக்குது. லோக்கலில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். வெளியூரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டெலிவரியே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் இதை பற்றி வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துட்ருக்கோம். கம்ப்ளைண்ட்டுங்கிறதுலாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. ஏன்னா முழுக்க இது தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உள்நாட்டு தயாரிப்பு கோயம்புத்தூர் தயாரிக்கக்கூடியது தான். 1 year ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியும் கொடுக்குறோம். அது இல்லாமல் சர்வீஸ் வாரண்டி 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி இருக்குது. இன்னும் டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களுமே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆயில் வந்து உங்கள் வீட்லேயே, அதாவது நீங்கள் கடையில் போய் வாங்கணும்னு இனிமேட்டு தேவைப்படாது. இதோட தேவை பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படும். அதாவது நீங்கள் ஒரு கடலையோ இல்லை தேங்காவோ எது நம்ம வீட்டில் இருக்கோ அத்தனையுமே வந்து நம்ம ஆயிலாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களுமே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம், நல்ல ப்ராடக்டாகவும் பார்க்கலாம். பாய்.